நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது முருகன், தமிழ் கடவுளான முருகனை பற்றியது. ஏன் இவரை நான் தமிழ் கடவுள் என்று சொல்லுகின்றேன் என்றால், இவர் ஒரு இந்து கடவுள் அல்ல என்பதற்கான பல சான்றுகளை ஏற்கனவே பல வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கின்றேன். உதாரணமாக, இவரை பற்றி, முருகனை பற்றியுள்ள செய்திகள் பகவத்கீதையிலோ அல்லது 4 வேதங்கள் என்று சொல்லக்கூடிய ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் என்று இல்லை, ராமாயணத்திலும் இல்லை, அல்லது எந்த ஒரு பஞ்ச பாண்டவருடைய கதைகளில் முருகனை பற்றியுள்ள எந்த செய்திகளும் இல்லை. அப்படி என்றால் முருகன் யாருடைய ஒரு இறைவனாக அல்லது எவருடைய வழிபாட்டு கடவுளாக, எவருடைய முன்னோராக, முப்பாட்டனாக, முன் இறையாக இருந்திருப்பார் என்பது நாம் இன்றைக்கு இதை பற்றியுள்ள செய்தியை தான் காண இருக்கிறோம். முருகனுக்கு ஏற்ற வழிபாடு எது, முருகன் யார் என்பதை திருமுருகாற்றுப்படை மிக தெளிவாக கூறுகின்றது. ஆனால் திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த புராணம் போன்றவை முருகனை பற்றியுள்ள செய்திகளை அதிகமாக தமிழ் செவ்வியல் இலக்கியங்களிலே காண கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட முருகன் தமிழர்களுடைய முன்னோராக, பாண்டிய மரபினராக அல்லது முருகம் சார்ந்த, முருக இயல் சார்ந்த ஒரு இறையாக, முன்னோராக, பாண்டிய மரபு சார்ந்த ஒரு கடவுளாக தான் பார்க்க முடியும். பாண்டியம் என்பதுதான் முருகம், முருகம் என்பதுதான் பாண்டியம் என்பது தெள்ள தெளிவான ஒரு சான்று. இப்படிப்பட்ட வரலாறு தொடர்புடைய ஒரு முன்னோர் வழிபாடு தான் முருகன். முருகன் சைவ கடவுளும் அல்ல என்பது பலருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். முருகன் ஏன் சைவ கடவுள் இல்லை என்பதற்கான பல சான்றுகள் திருமுருகாற்றுப்படையில் இருக்கின்றது. அப்படி என்றால் இன்றைக்குள்ள கோயில்களில் பல ஆகம விதிகளில் அல்லது வேதங்கள் ஓதக்கூடிய கோயில்களாக முருகனுடைய வழிபாடுகள் இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் இப்படி பேசக்கூடிய இந்த கருத்து பலருக்கு அதிர்ச்சியை அளிக்கலாம். அதற்கு உதாரணமாக திருமுருகாற்றுப்படை, முருகனுடைய செய்தி, முக்கியமாக திருமுருகாற்றுப்படை முருகனுடைய வழிபாடு எப்படி இருந்தது என் சான்றுகளோடு கூற இருக்கின்றேன். உருவ பல்பூத் தூ உய் வெறுவர குருதி செந்தினை பரப்பி குறமகள் முருகியம் நிறுத்து முரணினர் உட்க முருகாற்றுப்படுத்த உருகேழு வியன் நகர் ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன் என்பது திருமுருகாற்றுப்படையினுடைய 240வது பாடலிலிருந்து 245 வரை முருகனுக்கு குருதி படையல், அதாவது ஆடு சேவல் படைத்து வழிபாடு நடந்திருக்கின்றது என்பதை கூறக்கூடிய ஒரு முக்கியமான திருமுருகாற்றுப்படை சான்று. இந்த சிறுதினையோடு மறியறுத்து, மறி என்பது ஆட்டுக்குட்டி, இதனை அறுத்து இதனுடைய குருதியோடு விரவிய ஒரு படையலை முருகனுக்கு படைப்பார்கள். இது இன்னொரு தகவல். திருமுருகாற்றுப்படையினுடைய 220 பாடல்களை 219வது பாடல், 218வது பாடலில் ஆதாரமாக உள்ளது. அதன் பிறகு 230ஆம் பாடலிலிருந்து 240 வரை உள்ள செய்திகளில், பாடல் வரிகளில் சென்னொல்லியாத்து வெண்பொறி சிதறி மதவலி நிலைய மாத்தாட் கொழுவிடை குருதி எடு விரையி தூ வெள் அரிசி சில்பலி செய்து பல்பரப்பு ஈரி இச் சிறுபசு மஞ்சளோடு நறுவிரை தெளித்து பெருந்தன் கணவீர நறுந்தன் மாலை என இப்படி பல பாடல்கள் முருகனுடைய வழிபாடு, முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையான ஆடு சேவல் படையத்து படையலாக இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஆதாரமாக இருக்கின்றது. இதனை அறிந்து பலர் இன்றைக்கு ஆதங்கப்படலாம் அல்லது அதிர்ச்சி அடையலாம். ஆனால் இதுதான் வரலாற்றுண்மை. திருமுருகனுடைய வழிபாட்டு முறை என்பது பாண்டியர்களுடைய முன்னோர்களான வழிபாட்டு முறையாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுடைய ஆடு திருப்பலி வழிபாடும் அல்லது திருப்பலி என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாடும், இஸ்லாமியர்களுடைய வழிபாடும் முறையே முருக வழிபாடுடன் ஒத்துப்போவது போல உங்களுக்கு சந்தேகங்கள் எழலாம்.